வணக்கம் நண்பர்களே. 2025ஆம் வருடம் ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்கள். ஜோதிடத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காரணம், ஜோதிடத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகங்களே கிடையாது. சூரியன் முதல் சனி வரைக்கும் 7 கிரகங்கள் தான் இருக்கும். நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் இடம் பெறலாம். பிற்காலத்தில் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்படுது. ஏன்னா ராகு கேது அப்படிங்கிறது உண்மையான கிரகங்கிறது கிடையாது. அது ஒரு பருப்பொருள் கிடையாது. அது வெறும் நிழல் கதிர்களாக பூமியுடைய இரு பக்கங்களில் இருந்ததுனால அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த அஸ்ட்ராலஜி கால்குலேஷன்ஸ்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் இந்த கதிர்களாலும் மாற்றங்கள் வர்றதை உணர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள். சாயா அப்படின்னா நிழல், மாயை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் இணைச்சாங்க. ஒரு நிழல்களாக இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு, அதாவது கிரகம்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இடம்பெறக்கூடிய வகையில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படிங்கும்பொழுது இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள், மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான அரிதான விஷயங்களுக்கு காரணக்கர்த்தாவாக இந்த ராகு கேதுக்கள் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக மனிதர்களுடைய வாழ்க்கையே வெறும் மாயை தான் அப்படிங்கிறது சித்தர்கள் கோட்பாடு. அப்போ அந்த மாயையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாயா கிரகங்களும் அத்தியாவசியமாக இருக்குது. அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. மற்ற கிரகங்களால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் வருதோ இல்லையோ, ஆனால் ராகு கேதுக்களால் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் அதனுடைய ஸ்தானங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு போகும். ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ராசியில் இருக்கோ அதையே சொந்த வீடாக அதை மாற்றிக்கும். அதனாலே அதன் முழு தாக்கம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். மற்ற கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நட்பு, பகை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தான் பலன்கள் கொடுக்கும். அப்படின்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பலன்கள் ஒரே மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அது மட்டும் இல்லை, வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பயிற்சிகளில் இந்த ராகு கேது பயிற்சியும் இருக்குது. ஏன்னா குரு ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். சனி 2.5 வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். இது ரெண்டுக்கும் மத்திய பகுதியில் 1.5 வருட காலம் 18 மாதங்களுக்கு இந்த ராகு கேதுனுடைய சஞ்சாரம் ஒரு ராசியிலே இருக்கும். ஸோ ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தாக்கத்தை அதிக நாட்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுல இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த 2025ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அனைத்துமே இருக்குது. குரு பயிற்சியும் இருக்குது, சனி பயிற்சியும் இருக்குது, ராகு கேது பயிற்சியும் இருக்குது. ஸோ இந்த 2025ஆம் வருடம் கண்டிப்பாக அனைவரோட வாழ்க்கையும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கும். ஆனால் ஆல்ரெடி இந்த 2025ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக அது சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இப்போதைய நடப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது பார்க்காதவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள். உலகச் சூழல்கள் எப்படி இருக்கும், மனிதர்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராகவே சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க ஒரு தடவை வேணால் செக் பண்ணி பாருங்கள், சேனல் பேஜில் இருக்கும். ஸோ இங்கே இந்த ராகு கேதுக்கள் ராசி ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இது வரைக்கும் 4 மற்றும் 10ஆம் இடங்களில் சஞ்சரித்து வந்த ராகு கேதுக்கள் இனி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல கேதுவும்
அடுத்த 18 மாத காலங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு சாதகமான கிரகங்களாக பார்க்கப்படும். இந்த ராகு கேதுக்களானது பெரும்பாலும் ஒரு நல்ல விஷயங்களை தான் கொடுத்துட்டு போகும். அதாவது ஒரு கிரகம் நல்லதை செய்து கெட்டதை செய்து அப்படின்னா அது அந்த ராசி லக்னங்களுடைய அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி தான் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை செய்யும். ஸோ அப்படி தான் இந்த ராகு கேதுக்களும் அந்தந்த ராசியினுடைய நிலைகளுக்கு ஏற்ப நல்லது கெட்டது செஞ்சுட்டு போகும். ஸோ இந்த தனுசு ராசிக்கு பெரும்பாலும் ஒரு சாதகமான நிலைகளை செய்யுது அப்படின்னா இயற்கையாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு உத்வேகம் அப்படிங்கிறது அதிகம். அவங்க லேஸில் எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்பவுமே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் ஆஃப் ஆகிடுவாங்க. அதாவது புலி பதுங்கிறது பாயிறதுக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி சிம்பிளாக விலகி போயிடுவாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் சரியான தருணம் வரும்பொழுது அந்த விஷயங்களில் அந்த காரியங்களில் மீண்டும் இறங்கி அதை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு. அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். அவங்களுடைய பேச்சில் அவங்களுடைய செயலில் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுவாங்க. இவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க. அதை அவங்களே தெரிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியாமல் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் இவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலை மற்றவர்களுக்கு இவங்களை சார்ந்தவங்களுக்கு உண்டு. சரி நீங்கள் சொல்கிறீங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அதற்குண்டான அந்த மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே வரும். மற்றவங்க என்ன தான் உட்கார்ந்து கருத்தாகவும் மணிமணியாக பேசினாங்க கூட ஏட்டிக்கு போட்டியான கருத்துக்கள் அங்கே வரும். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அதை இப்படி சொல்கிறேன்னு 1008 கேட்பாங்க, பிடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படி இல்லை. சும்மா யதார்த்தமாக போகிற போக்கில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனால் கூட ஆமாங்க அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு 4 பேர் அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். அதனால் தனுசு ராசிக்காரங்க அவங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப சுற்று வட்டாரத்தில் ஒரு 4 பேருக்கு முன்னாடி எப்போவுமே தனித்து சுயமாக தெரியக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு. அதே போல் தனுசு அப்படின்னாலே ஆன்மீக ரீதியான தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கும். பல பதிவுகள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆன்மீக காரியங்களில் தனுசு ராசிக்காரங்களை தனித்தன்மையோடு காட்டக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக தானாகவே அமையிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ராகு கேதுக்களால் தான் பெரும்பாலும் நடக்கிறது. இயற்கையாகவே இந்த மாதிரியான காரியங்களில் அவங்களுக்கு உண்டான ஒரு தனித்தன்மையை பொருத்தக்கூடியது இந்த ராகு கேதுக்கள். அப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் இனி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல கேதுவும் அடுத்த 18 மாதங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வர்றது இது உண்மையில் ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுது. பொதுவாக 3, 9ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் வந்துருச்சு அப்படின்னா ஜென்ரலாகவே எல்லா ராசிகளுக்கும் அவங்க நன்மையைத்தான் செய்வாங்க. ஸோ தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல வர்றது அப்படிங்கிறது இது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது. பொதுவாக இந்த வருடம் அந்த வருட கிரகங்களுடைய பயிற்சிகளில் உங்களுடைய ராசி அதிபதியான குருவும் பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாங்க. இந்த ராகு கேதுக்களும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்க போகுது. சனியினுடைய அமைப்புக்கு கூட பாதி உங்களுக்கு ஓகே தான். ஒரு சில விஷயங்கள் தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கும் பாருங்கள். ஆக இந்த ராகு கேதுக்களுடைய நிலையானது அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசில் தன்னம்பிக்கை, தைரியம், உத்வேகம் போன்ற விஷயங்களை அள்ளி கொடுக்கும். ஒரு குழப்பமான நிலை, செய்யலாமா வேண்டாமான்னு தயங்கி கொண்டிருந்த நிலைகளை எனக்கு பெருசாக இருக்காது. திருஷ்டிகள் விலகும். உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க, உங்களோட வஞ்சகத்தோடையே செயல்பட்டு வந்தவங்க இதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். பெருசாக இனி இந்த போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. என்னோடய வேலையை நீ பாரு, என்னோடய வேலையை நான் பார்க்கணும், ரொம்ப சிம்பிளாக எல்லாம் விலக ஆரம்பிச்சிடுவாங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும். திடீர் பணவரவுகள், திடீர் அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். விட்டவர தொட்டகரங்கரமாக என்றைக்கோ செஞ்சு முடிச்சுட்ட ஒரு காரியத்தினால இன்றைக்கி அதனுடைய பலனை அனுபவிக்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரலாம். அல்லது வேறு யாருக்கோ சேர வேண்டிய ஒரு விஷயங்களோ காரியங்களோ உங்களுக்கு அது வந்து சேரலாம். ஸோ அந்த மாதிரி சில திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் அல்லது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம்
ஒரு வாழ்க்கையில் கிடைக்க பெற்று வருவீங்க. எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கும். எப்பேற்பட்ட எதிர்ப்புகளை கொடுத்தாலும், அது யார் கொடுத்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு போகக்கூடிய அந்த மன தைரியமும் பக்குவமும் நல்ல சிந்தனையும் உங்கள்கிட்ட பூர்ணமாக வேலை செய்யும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கோயிலாக சுற்ற வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும், இங்கே போகணும், அங்கே போகணுமான்னு நினைப்பீங்க. ஆனால் போக முடியாது. இல்லை ஏதாவது பரிகாரங்களை செய்கிறது, வேண்டுதல்களை நிறைவேற்றுறது, இந்த மாதிரியான காரியங்களுக்காக இந்த ஆன்மீக பிரயாணங்கள் போன்ற விஷயங்களை மேற்கொள்வீங்க. அல்லது சிலருக்கெல்லாம் இந்த ஆலய ரீதியான திருப்பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. அதே போல் வேலை பளு அப்படிங்கிறது குறை. வேலை அலைச்சல்கள், 1க்கு 2 வேலை செய்யக்கூடிய நிலைகள் இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இறந்துக்கிட்டு தான் இருக்குது. மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனாலும் 1க்கு 2 வேலை செய்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இந்த வேலை ரீதியான அலைச்சல்கள், மன சஞ்சலங்கள், சோம்பல்கள் போன்ற விஷயங்களாக இருந்து வரும். அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும். இன்னும் சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிக்கலாம். மன நிறைவு அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன காரியங்கள் செய்கிறது அப்படின்னே ஒரு குழப்பத்தோடு இருந்துட்டு வருவாங்க. அதுவான்னு டெசிஷன் எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படிங்கிற தெளிவுகளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடைக்க ஆரம்பிக்கும். ஈஸியாக எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. பூர்வ புண்ணிய பலம் ஏற்படும். இதனால் அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப லைஃப்பில் சில அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில முக்கியமான அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் பூர்த்தியாகும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலகட்டங்களுக்கே அது உதவியாக இருக்கக்கூடும். ஸோ அந்த மாதிரியான சில காரியங்கள் அல்லது சில விஷயங்களை கிடைக்க பெற்று வருவீங்க. அதே போல் வெளி விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகள் என்பது இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பொது விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிற நிறைய அலைச்சல்களை கொடுத்துட்டு வந்திருக்கும். அதே போல் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு எல்லார்கிட்டையுமே ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் போன்ற அமைப்புகளை பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க. நல்லது செஞ்சாலும் குத்தம்தான், கெட்டது செஞ்சாலும் குத்தம்தான். என்ன செஞ்சாலும் அது திருப்தியாக இருக்காது. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே தான் இருந்திருப்பாங்க. இனி பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு மற்றவர்களுடைய அரவணைப்புகள் கிடைக்கும். குற்றம் சொல்கிறவங்க கூட இப்போ அவங்களால சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவங்களாக விலகி போவாங்க. ஆரம்பத்திலே அதான் சொன்னேன், இந்த திருஷ்டி எதிர்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். ஸோ மற்றவங்களுடைய நட்பு வட்டாரத்தில் மீண்டும் தனுசு ராசிக்காரர்களால் இனி இயல்பாக இருக்க முடியும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கும். குறிப்பாக நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கப்பெறும். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு அனுசரியான நிலைகளை எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது பல விதங்களும் சாதகமான நிலைகளை தான் கொடுக்குது. அதனால் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.